ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த உலகத்தில் என்னென்னமோ கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. பட் இதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு உறவு அப்படிங்கிறது கூட நிலைக்காது அப்படிங்கிறது தாங்க ஆணித்தரமான உண்மை. என்ன அப்படின்ட்டுன்னு கேட்குறீங்களா? ஒருத்தங்க மனசில் நினைக்கிறத இன்னொருத்தங்களுக்கு கண்டுபிடிக்கிறது மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் உறவு நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையை சூப்பராக லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கேன். எதுலேயும் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் ஏமாந்ததும் கிடையாது, யாரையும் நம்பினதும் கிடையாது. என்னோட வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிறது மாதிரி யாரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படியானவர்களுக்கான பதிவு இது கிடையாது. கூடவே தான் இருக்காங்க. நான் அவங்கள நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். எந்த ஒரு செயலை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்னுட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை 10 பாயிண்ட்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சு மன கஷ்டத்தில் ஒரு மன குமுறலை உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட போய் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு சின்னதான ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படிங்கிறது மாதிரி. பட் எவ்வளவு தான் நீங்கள் துவண்டு போய் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு சின்னதான ஒரு ஆறுதல் கூட அவங்க வாயில் இருந்து வரவே செய்யாது. அது ஒரு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளேயோ இல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ இவங்க கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க கிட்ட எவ்வளவு தான் மனக்குமுறலை நீங்கள் கொட்டி தீர்த்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. செகண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த இவங்க கிட்ட தான் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பிடிவாதமாக போய் உட்கார்ந்துருப்பீங்க. பட் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். நீங்கள் நினைப்பீங்க நான் பேசுகிறத அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. பட் கண்டிப்பாக கிடையாது. அவங்க ரொம்பவே பிஸியாக இருக்கிறது மாதிரி உங்ககிட்ட காட்டிப்பாங்க. இல்லை அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மொபைல் நோண்டிக்கிட்டே நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், பேசு அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டோ இல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டோ சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டுனா கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு உறவாக இருக்க முடியாது. தேர்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நண்பர்களாக இருக்கலாம் இல்லது ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் இருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு அடிமை மாதிரி அவங்க தான் எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலைட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார தோரணையிலேயே அவங்க உங்களை எல்லார்கிட்டையும் வச்சு ரொம்பவே மட்டமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் உங்களை அடக்கி ஆள்றது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட், கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 10 பாயிண்ட்ஸில் எதைத்தான் நீங்கள் பாதுகாக்காட்டியும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு போகலாம். என்ன அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ரகசியம் அப்படின்னாலே அது உங்களுக்குள்ளே இருக்கிறது தாங்க. அதை ஒருத்தங்க கிட்ட நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டாலே அது பெயர் பார்த்தீங்கன்னா ரகசியம் கிடையாது. இப்படித்தான் நீங்கள் இந்த ரகசியம் என்கிட்ட இருந்ததை நான் உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களை தவிர்த்து வேற யாருக்குமே இது தெரியாது அப்படின்ட்டுன்னு நீங்கள் அவங்க கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அது பெயர் பார்த்தீங்கன்னா ரகசியமே கிடையாது. கண்டிப்பாக அந்த ரகசியத்தை அவங்க காப்பாற்றுவாங்களா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் ஒரு துளி கூட நீங்கள் அதில் நம்பவே வேண்டாம். நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ வர்றதுக்கு உள்ளே ஒரு 1/2 hourலேயே அந்த விஷயம் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக இப்படியானவர்களையும் நீங்கள் நம்பவே வேண்டாம். இந்த பாயிண்ட், நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா நண்பர்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னுட்டுன்னு அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. உங்களுடைய நேமாக இருக்கட்டும் இல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கே தயங்குவாங்க. அவங்களே வாலண்டியராக இது யார் அப்படின்ட்டுன்னு கேட்டால் கூட கண்டிப்பாக உங்களை அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது குடும்ப உறுப்பினர்களாகவோ இல்லது நண்பர்கள் வட்டாரத்துலேயோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கான உறவுகளாக இருக்கலாம். அதில் கூட சொல்கிறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டுவாங்க. 6th பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கனவு, லட்சியம், விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும். நீங்கள் இவங்களுக்கு கிட்ட சொன்னால் எனக்கு எல்லா விஷயமுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னுட்டு நம்பி உங்களுடைய வாழ்க்கையை
ஏமாற்றி உங்களுடைய வாழ்க்கையை வந்து வீழ்த்திக்கிட்டு தாங்க போகிறீங்க. இவங்க கிட்ட உங்களுடைய நம்பிக்கையான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லது உங்களுடைய லட்சியங்களை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அதற்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்ட்டுனா அவங்க 10 ஸ்டெப் வந்து உங்களை வந்து கீழே தள்ளி விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்கக்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்ட்டுனா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட், நீங்கள் ஒரு குரூப்பாக இருக்கலாம், இல்லது 2 பேராக சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ட்டுனா எப்போதுமே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு இதெல்லாம் வரவே வராது அப்படின்ட்டுன்னு சொல்லி எப்போதுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் நாளடைவில் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவங்களாகவே உருவாக்கிடுவாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா வாலண்டியராக எதையுமே பண்ண மாட்டீங்க. எனக்கு தான் வராது, எனக்கு தான் செய்ய முடியாது, நான் இதெல்லாம் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே உருவாகிரும். பட் ஒரு நிமிஷம் டக்குன்னு உங்களுடைய பழைய மெமரிஸை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கம்பீரமாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு உறவு வந்து உங்களை வந்து ரகசியமாக வெறுக்குது அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 8th பாயிண்ட், ஒரு குரூப்பாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு பிளேஸ்லேயே இருக்கலாம், ஜோக் காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் உங்களை வச்சே ஜோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுடைய உடலை வச்சா இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் கூட ஃபஸ்ட்டில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதில் வந்து ஆணித்தரமான ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது லேட்டராக தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. பட் அந்த இடத்துல உங்களை கரெக்டாக வச்சு அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. பட் அது கூட தெரியாமல் நீங்கள் ஜோக் அப்படிங்கிற பெயர்லேயே நீங்கள் ஏமாந்து தாங்க இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த பாயிண்ட், இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலேயா இருக்கட்டும், இல்லது நண்பர்கள் இருக்கிற இடத்துல தாங்க இந்த விஷயம் வந்து மேக்சிமம் இருக்கும். என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களை மட்டும் தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களை தவிர மீதி எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறது மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் அந்த ஒரு நாள் முன்னாடி, அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தருவாங்க. இல்லை அப்படின்னா முந்தின நாள் நைட்டோ, இல்லை அப்படின்னா ஒரு இக்கட்டான டைமில் வந்து அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு நீங்கள் முழுமையாக ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க எதிர்பார்க்குறதே கிடையாது. இது மேக்சிமம் இந்த குடும்பத்திலேயே இருக்கலாம், இல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் தாங்க இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் அதை யூகிச்சு ரொம்ப விழிப்பாக இருந்துட்டீங்க அப்படின்னா நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டனே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோரணையை தாங்க எல்லார் மத்தியிலையும் உருவாக்குவாங்க. பட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அட் லாஸ்ட் பாயிண்ட், 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 பாயிண்ட்ஸோட ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் தாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூடே தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கானவங்களா இருப்பாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னேறணும் அப்படின்ட்டு நினச்சா கூட ஒரு 10 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து பேக்கில் வந்து தள்ளி விடுறவங்களா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்படி ரகசியமாக வருப்பவர்களிடமிருந்து ரொம்பவே கவனமாக இருங்க. பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.